அனைவருக்கும் காலம் கடந்து யூடியூப் சேனல் மூலமாக வரவேற்கிறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, லக்னாதிபதி. ஒரு லக்னாதிபதி எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தை கூட பார்த்தோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜாதகத்தையும் பார்த்தோம். அவங்க ஏன் அவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாங்க? ஃபர்ஸ்ட்டு அந்த ரிசீவ் பண்ற அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம். ஏன்னா, லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் லக்னாதிபதி. 3 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகம் எடுத்தாலும் உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட்டு 3 விஷயத்த பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு லக்னாதிபதிய பார்க்கணும். என்ன திசை நடக்குதுங்கிறத பார்க்கணும். 3வது என்ன கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3 விஷயம் தான் இந்த ஜாதகத்துல. மத்த நெறைய விஷயங்கள் அது இது எதையுமே குழப்ப வேண்டாம். இந்த 3 விஷயம் கரெக்ட்டா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். இந்த லக்னாதிபதி ஏன் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அதிகமா குடுக்குறோம் அப்டின்னா, ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும் அப்டின்னா, இப்ப என்னால 100 கிலோ எடைய வந்து என்னால தூக்க முடியும். அதே இன்னொரு நபர்னால 50 கிலோக்கு மேல தூக்க முடியாது. அப்ப 2க்குள்ள ரிசீவர் எந்த அளவு என்னால ஒரு ஒரு விஷயத்த ஈர்க்க முடியுது, அந்த வெயிட்ட தாங்க முடியுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த லக்னாதிபதி அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லும். எவ்வளவு தாங்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத வந்து சொல்லும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 4,00,000 கடன் ஆயிருச்சுன்னா, ரூ. 4,00,000 வரைக்கும் அழுது பொளந்து அப்படியே உண்டு இல்லாம ஆயிருவாங்க. சில பேர் 40,00,00,000, 50,00,00,000, 100,00,00,000, 1000,00,00,000 இன்னும் பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கே தெரியும். 30, 40,000 கோடிலாம் கடன் ஆகுறவங்க இன்னும் கல்லு மாரி இருக்கிறாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஒரு சில பேர் நல்லா சம்பாரிக்கிறாங்க. ஒரு ரூ. 2,00,00,000 சம்பாரிச்சாங்க. அப்பா போதும்பா அப்படிங்கிற மனநிலைமை போதுங்கிற அவ்வளோதான் அவங்களால அதுக்கே அவங்க வந்து அப்பா நான் சம்பாரிச்சுட்டேன், நான் சாதிச்சுட்டேங்கிற மாரி எண்ணம் வரும். சில பேர் அம்பானி எடுத்துக்கங்க கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்றாப்படி. இன்னும் அவர் முடிய மாட்டேங்குது. இன்னும் டர்ன் ஓவர் பண்ணிட்டு ஏன்னா அவரோட ரிசீவர் அந்த மாரி இருக்கு. அப்ப ஏன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த லக்னாதிபதி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ரிசீவ் பண்ற தன்மைய வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாத்தும். இன்னும் சொல்லப்போனா, இந்த கிரகத்தோட வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்தோட வேலை என்னன்னா, உங்கள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தணும், எந்த அளவுக்கு அழுக வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அதோட டாஸ்க். ஒரு கிரகம் உங்களுக்கு தசை பலன் நடக்குது அப்படின்னா, அதோட கிரகத்தோட டாஸ்க்கே வந்து உங்கள சிரிக்க வைக்கணும். எந்த அளவுக்கு சிரிக்க வச்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அளவுக்கு மனம் மகிழ்ந்துட்டேன் அப்படின்னா, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அது வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த மனம் தான் காரணம். இன்னும் சொல்லப்போனா, ஒருத்தன வந்து அழுக வைக்கணும். 2டே 2 அடி அடிச்சா அழுதுருவான். அடிக்கவே வேண்டாம். சில பேர் மொறச்சாலே அழுதுருவாங்க. அப்ப அவங்களோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான். அதுக்கு மேல அவன அடிக்க முடியாது. சில பேர் எத்தன அடி அடிச்சாலும் கம்முனு அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலைன்னு செஞ்சுட்டே இருப்பான். அவன இருக்கு இருக்கு அடிச்சு ஏன் இருக்கு இருக்க நமக்கு அடி வாங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன அடிச்சாலும் நம்ம அழுக மாட்டோம். ஏன்னா நம்ம லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குது. மறுபடியும் மறுபடியும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ன்னு மறுபடியும் மறுபடியும் நம்ம முயற்சி எடுத்துட்டு இருப்போம். நம்ம ஜெயிப்போமானா அது அது 2வது விஷயம். நம்மள எந்த அளவுக்கு கிரகங்கள் வழிநடத்தும் விலங்குகள் வந்து நமக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நான் சொல்றேன். அப்போ இந்த லக்னாதிபதி தான் ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு குடுக்க போகுது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் 3 விஷயம் சொன்னேன். லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்தது திசை. இந்த திசை தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அடுத்த இம்பார்ட்டன்ட். 2வது இம்பார்ட்டன்ட் என்ன திசை. ஏன் திசைக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த திசை அப்படிங்கிறது நட்சத்திரத்தின் வாயிலாக நகர்ந்து செல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில நான் பிறக்கிறேன் அப்படின்னா, நான் பிறக்கும்போது கேது திசை நடக்கும். இது பேசிக் எல்லாரும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோசரம் நான் இத சொல்றேன். அப்ப நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, நான் கேதுவாகவே செயல்படுவேன். இப்ப இன்னும் சொல்லணும், இப்ப எனக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னு நான் செவ்வாயாகவே செயல்படுவேன். அதாவது செவ்வாயோட காரகத்தன்மை எப்படி இருக்குமோ காரகத்துவம், அது அப்படியே நான் தான் செவ்வாய். இப்படி வச்சுக்கோங்க. நீங்க அத வந்து உள்வாங்கிக்கணும். இப்ப உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ, அந்த கிரகம் தான் நம்ம. நமக்குள்ள அத்தனை என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, அதெல்லாம் கிரகத்தில இருக்கும். அதத்தான் நம்ம சொல்றாங்க. நம்ம பழமொழி "அண்டத்தில் இருப்பதும் பிண்டத்தில் இருக்கும் ஒண்ணு" அப்படிம்பாங்க இல்லையா? நம்ம உடம்புல என்ன திசை நடக்குதோ, அந்த திசையாவே நம்ம கிரகிச்சு நம்ம வாழ்வோம். அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும். வேற விஷயங்கள் நமக்கு நடக்காது. அப்போ என்ன திசை நடக்குது? இன்னும் நம்ம வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, இந்த தசாபலன் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கணும். அது அது எந்த மாதிரி லாஜிக்கா செயல்படுது. இன்னும் சொல்லணும்னா, நான் முதல்ல சொன்னேன். நம்மளோட ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டர். ஒரு சயன்டிஃபிக் கால்குலேட்டர். நம்ம ஜாதகங்கிற கால்குலேட்டர்ல இந்த திசையில என்ன குடுக்க போகுது?
2+2 4ன்னு ப்ரோகிராம் பண்ணிக்குதா? 2+2 8ன்னு ப்ரோகிராம் பண்ணிக்குதா? அது என்ன ப்ரோகிராம் பண்ணிக்குதோ, அது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது என்ன ப்ரோகிராம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த தசாவாயில தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு திசை மாறுனா எல்லாம் மாறுமா? திசை மாறுனா தான் எல்லாமே மாறும். ஒரு ஒரு உதாரணமா இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எல்லாரும் வீடு இருக்குது. எல்லா வீட்லயும் கிச்சன், டைனிங் ஹால், லிவிங் ரூம், ஹால் இருக்கு. படுக்கை அறை இருக்குது. பாத்ரூம் இருக்குது. ஸோ 5 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹால்ல நான் டிவி பார்த்துக்கிறேன். இப்ப நான் வந்து சமைக்கணும். மதியம் பசியாகுது. சமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நேரா கிச்சனுக்கு போவேன். அதுவரைக்கும் நான் ஹால்ல உட்காந்துட்டு நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ பாட்டு கேட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட மனம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து தொரத்தி வேலை செஞ்சுட்டு இருக்குது. கிச்சனுக்குள்ள போனதுக்கப்புறம் அங்க அதுவரைக்கும் என்ன மனநிலைமை இருந்தோ, என்னென்ன எண்ண ஓட்டங்கள் இருந்தோ, அந்த ஓட்டங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அங்க போய் சமைக்கிறதுக்கு என்ன தேவையான பொருள், எதை எடுக்கணும், எத பண்ணணும், அப்படிங்கிற விஷயத்த சமைக்கிறதுக்கான அத்தன அப்படியே ஒரு 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 நிமிடத்துல நீங்க இடம் விட்டு இடம் மாறுனதையும், உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தன வேலைகளும் வேற விதமா மாறிருச்சு. இப்ப நான் ஹால்ல மறுபடியும் உட்காந்துருக்கிறேன். இப்ப வந்து நான் படுக்கணும். நைட் 10 மணி ஆச்சு. படுக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க. அதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்து ரூமுக்குள்ள போனதையும், படுக்கணும், தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்குள்ள உதயமாயிருச்சு. இப்ப காலையில எந்திரிக்கிறோம், குளிக்கணும். நேரா எங்க போறோம்? பாத்ரூம்குள்ள போறோம். பாத்ரூம்குள்ள என்ன குளிக்கணும். அந்த அந்த ரூமுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ, நம்ம மனம் பூரா அத நோக்கி மட்டும் தான் நகரும். வேற எதுவும் செயல்படாது. அதுவரைக்கும் ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் நடுவுல என்ன இருக்குது? ஒரே ஒரு செவுரு, ஒரு கதவு. ஒரே ஒரு செவுரு நம்மளோட ஹேபிட்டையே மாத்துது. நம்ம மனம் அதிர்வலைகள், மனம் எண்ணங்களையே மாத்துது. நீங்க எவ்ளோ பெரிய பிரச்சனையாங்க. டைனிங் ஹால்ல போய் சாப்பிட உட்காந்தாச்சு. அது டேஸ்ட்டா இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் 2 கரண்டி உள்ள போட்டு சாப்பிடுவோம். அப்ப அந்த இடத்துல நான் சாப்பிடணுங்கிற எண்ண அதிர்வலைகள் மாறிருச்சு. நான் முதல் வீடியோல சொன்னேன். நம்ம ஜாதகங்கிற கால்குலேட்டர் என்ன அப்டின்னா, நம்மளோட மனத தீர்மானிக்கிறது தான். மனம் ஒரு விஷயத்த அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிச்சுன்னா எல்லாமே சரியா போயிரும். மனம் அக்செப்டன்ஸ் பண்ணிக்காதங்காட்டிக்கு தான், எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனை மேல பிரச்சனை நம்மளே வந்து அதில போட்டு, போட்டு லாக் ஆயிக்கிறோம். அப்ப மன அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது, இதுதான் நிதர்சனமான உண்மை. அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் நம்ம. நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், இந்த ஒரு திசை நடக்குது. இந்த திசையில உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 50,00,000 லாஸ் ஆகணும்னு இருக்குதுன்னா, அது லாஸ் தான் ஆகப்போகுது. அதில எந்த மாற்றமும் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2,00,000 லாஸ் வருமே, அது லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு உட்கார்ந்தோம்னா, அது பண்ண வேணாம். அந்த வேலையே செய்யாம அமைதியா இருந்தா கூட நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனா என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த தொழில்ல முதலீட போட்டு, போட்டு, போட்டு நம்ம லாஸ் பண்ணுவோம். ஏன்னா, அந்த கிரகம் உங்கள இந்த அளவுக்கு லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு, இந்த அளவுக்கு அழுக வைக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த திசையே நடக்குது. அப்ப கிரகங்கள மீறி நம்மளால ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த கிரகங்கள் என்ன குடுக்க வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சு பண்ணோம்னா, ரூ. 50,00,00,000 எனக்கு லாஸ் ஆயிருச்சு. நான் ரூ. 50,00,00,000 கடன்ல இருக்கிறேன். இது சரிதான். இத அடுத்தது நம்ம மீட்டுக்கலாம் அப்படிங்கிற மனம் வந்துருச்சு அப்படின்னா, அடுத்தது கடந்து கடந்து போக முடியும். அப்போ இங்க எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னா, எப்படி நான் முதல்ல சொன்னேன், நம்ம வந்து என்ன திசை நடக்கும்னு நம்ம கிரகங்களாக நம்ம கிரகிச்சுக்கணும். நான் இந்த கிரகம் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறேன் அப்படின்னா, ஹால்ல இருந்து பெட்ரூம்குள்ள போயிட்டா தூங்கணுங்கிற எண்ணத்துக்கு போயிருது. அதே மாரி தான் நீங்க உங்க ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு இடைஞ்சல். எனக்கு வந்து தீராத நோய் இருக்குது. இல்ல பாருங்க நோயிலேயே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நோயிலேயே இருக்கிறேன். இல்ல எப்ப பார்த்தாலும் கடன்லேயே இருக்கிறேன். எனக்கு கல்யாணமே ஆகல. எனக்கு குழந்தையே இல்ல. இன்னும் ஒண்ணொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். நமக்கு நெறையா சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல ஒரு கோர்ட் வழக்கு இருக்கு. இந்த மாரிலாம் இருக்குன்னு எப்ப இதுலருந்து மீள நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே பரிகாரம், பரிகாரம் அத பண்ணா தெரியுமா? இத பண்ணா தெரியுமா? மாறி, மாறி கோயிலுக்கு போவோம். அத போவோம், இத போவோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். எப்ப மாறும்? எப்ப திசை மாறுதோ, அதுக்கப்புறம் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா திசை மாறுச்சு அப்படின்னா, நான் எப்படி இந்த உதாரணம் சொன்னா, எனக்கு இந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ஒரு ரூம் ஒரே ஒரு செவுரு எப்படி என் மனதில இருக்கிற அத்தன மனநிலைமையும் மாத்துச்சோ, அதே மாதிரி ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு நீங்க கடந்துட்டீங்கன்னா, இந்த திசையில என்ன குடுக்க போகுதுன்னு அது முடிவு பண்ணி வச்சிருக்கும். அப்போ 2+2 4 அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல வர அந்த ஆன்ஸர் அதோட அந்த திசையோட முடிஞ்சுச்சு. அடுத்த திசையில வேற நம்பர் அமுத்த போறோம். வேற கால்குலேஷன், வேற ஆன்ஸர் வரப்போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுட்டா, அதுக்கான நகர்வுகள நகர்ந்துக்கலாம். இன்னும் இந்த தசாபலன பத்தி நான் மறுபடியும் சொல்றேன். இன்னும் நெறைய வீடியோக்கள் நம்ம போடப் போறோம். ஏன்னா தசாபலன் எப்படிங்கிறத நீங்க உள்வாங்குனா மட்டும் தான்,
நம்மனால நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோல இன்னும் இந்த தசாபலன பத்தி தெளிவா இன்னும் 2, 3 வீடியோ தசாபலனையும், கோச்சார கிரகங்களையும் பத்தி போடப் போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.